நான் திரும்ப சொல்கிறேன், இது நமக்கு ஃபைனலான இன்னும் நமக்கு தெரியல. இது எப்படி நமக்கு படத்தில் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. படம் பார்க்கும்போது தான் தெரியும். இதோட ஷாருக் கானோட ஃபேன் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு தத்ரூபம். நம்ம கமலஹாசன் சார் அப்பயே பண்ணிட்டார். ஆனால் வெங்கட் பிரபு சார் தப்பு பண்ண மாட்டார், நல்லா வரும் அவுட்டு. அதில் நான் டேனியல் பாலாஜி வேட்டையாடு விளையாடல கமல் சாருக்கு அகெயின்ஸ்டாக 1-on-1 நேருக்கு நேரில் பீஸ்ட் மூவியில் விஜய் சாரை பார்த்தீங்கன்னா 3D மாடலாகவே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவரை ரிமூவ் பண்ணால் கூடயுமே வேற ஒரு மாடலில் வச்சு அவர் இருக்க மாதிரி காமிக்க. பிரபுதேவா சார் ஒரு சின்ன சீனில் அவர் யங்காக இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு டிஏஜிங் இதில் பண்ணியிருப்போம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இப்போ அவதார்லையும் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரைட். நாங்கள் அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 years. ஜென்ரலாக கேமராவில் லைட்டாக அழுகுறாங்க அப்படின்னா கிளியராக கேப்சர் பண்ணிடலாம். அதே இது மோஷன் கேப்சரில் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்தளவுக்கு கிளாமர் ஆக்குறதும் சரி அன்கிளாமரஸ் ஆக்குறதுக்கும் சரி ஆர்டிஸ்டோட மேக்கப் வந்து டிஏஜிங் சொல்கிறது ஃபேஸ் பியூட்டி. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து முன்னாடி வந்து அவங்க மூஞ்சி கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கும், இல்லை வயசான மாதிரி இருந்திருக்கும் ஜென்ரலாக. அது பண்ணும்போது இப்போ என்ன பண்ணணும், டிஏஜிங் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். நம்மளுக்கு அவ்வளோ இது இருக்குது, சோர்ஸ் இருக்குது. அவரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ச் பை இன்ச் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் எந்த வயசில் எப்படி இருந்தார் அவ்வளோ இமேஜஸ் எடுத்து வச்சு. தந்தி நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக சினிமா உலகில் புழங்கிட்டு இருக்க மிக முக்கியமான விஷயம் டிஏஜிங் டெக்னாலஜி. டிஏஜிங் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக லைட்ஸ் ஆன் மீடியாலேருந்து திரு சுந்தர் சார், வெங்கி சார் மற்றும் ஹாரி ப்ரொடக்ஷன்லேருந்து வினோத் சார் நம்மளோட கலந்துக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது ஸ்பாக் சாங்கோட ஒரு ஸ்டில்ஸ் எடுத்து காட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆதவன் படத்தில் பண்ணியிருப்பாங்க, டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், இப்போது இந்த ஸ்பாக் சாங் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது? அது நம்ம இதுதான் ஃபைனல்னு இன்னும் நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ வரைக்கும் அவங்க ஒரு கிளிம்ஸ் தான் விட்ருக்காங்க. நமக்கு ஒரு வேளை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சி தேட்டரில் வரும்போது நம்ம சர்ப்ரைஸ் ஆகணுன்ற கூட இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். நமக்கு சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது எப்படி வேணால் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். அது நமக்கு பெரிய விஷுவலாக அது வீடியோவாக கன்வெர்ட் ஆகும்போது தான் அதோட இது நமக்கு தெரியும். போஸ்ட்டையும் நம்ம என்றைக்கும் வீடியோவையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கும் விஷுவல் ஒரு பெர் செகண்ட் 24 ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. மூமெண்ட்டை மேட்ச் பண்ணுறது தான். நான் திரும்ப சொல்கிறேன், இது நமக்கு ஃபைனலான இன்னும் நமக்கு தெரியல. இது எப்படி நமக்கு படத்தில் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. படம் பார்க்கும்போது தான் தெரியும் இதோட எப்படி நமக்கு இதாக. நார்மலாக ஒரு டிஏஜிங் பண்ணணும்னா அந்த ஆக்டரோ ஆக்ட்ரஸோ என்ன மாதிரியான மெனக்கடல் கொடுக்கணும்? ஒருவேளை எதுவும் வெயிட் லாஸ் பண்ணணுமா? இல்லை, வெயிட் லாஸ் ஏஜ் கம்மி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதா டிஏஜிங்கோட ப்ராசஸ்ஸே. அது அவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு டிஏஜிங்கிற ப்ராசஸே இல்லை. இப்போ டிஏஜிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப சவாலாக இருக்கும்? லைட்டிங்காக, இல்லை அந்த கேமரா ஆங்கிள்ஸ், இல்லை அந்த அவங்களோட மூமெண்ட்ஸ்? ஏன்னா பெரும்பாலும் வர்றது வந்துட்டு அந்த ஜாலைன் பிரச்சனை நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறது, அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன், இதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க? இதெல்லாம் என்ன மாதிரியான ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ டிஏஜிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில். அதனால் இப்போதைக்கு ஒரு சட்டில் மூமெண்ட்டை நல்லா பண்ணலாம். ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லாத விஷயங்களை சட்டிலாக இருக்கிற மூமெண்ட்டை நல்லா பண்ணலாம். இனிமேல் ஃப்யூச்சர் இன்னும் வரப்போகிற டெக்னாலஜி வச்சும்போது நல்ல மூமெண்ட் நல்லாவே பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். கோட் மூவியில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தால் இன்னும் ஃபார் பெட்டராக ஆடியன்ஸை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது சொல்லக்கூடியது இருக்கா? இல்லை, கோட் இன்னும் நம்ம ஃபைனல் அவுட் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அதை ஜட்ஜ் பண்ண சொல்லவே முடியும். மேபி கண்டிப்பாக வெங்கட் பிரபு சார் தப்பு பண்ண மாட்டார், நல்லா வரும் அவுட். இப்போதைக்கு நமக்கு எப்படி இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபைனல் அவுட்டில் அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். ஏன்னா இவ்வளோ பெரிய சாரை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. சார், அந்த மின்மேனோட ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மின்மேன் படம் தான் இந்தியாவோட கம்ப்ளீட் டிஏஜிங் மூவியா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மின்மேன்ன்றது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அதில் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த மூவியில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம். டிஏஜிங் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். டிஏஜிங்னா ஒருத்தர் ஒரு 50 வயசில் இருக்கிறவரை வயசை குறைச்சி காமிக்கிற டெக்னிக். ஆன்டி ஏஜிங்னா ஒருத்தர் அதே ஏஜில் இருந்துக்கிட்டே இருப்பார். ஓகே, டிஏஜிங் டெக்னிக்ன்றது வயசை குறைச்சி காமிக்கிறது. ஸோ ஒரு மூவி ஸ்டோரி லைனில் அது வந்து டிமாண்ட் பண்ணுது, ஒரு கேரக்டரை ஒரு ஏஜ் கம்மியாக காமிக்கணும் அப்படின்ற டிமாண்ட் பண்ணுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது, சீக்வென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதில் டிஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்.
டிஏஜிங் வந்து டெக்னாலஜியா அப்படின்னா கிடையாது. டிஏஜிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டெக்னிக். என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் அது வந்து ஒரு டெக்னிக். ஒரு ஆளோட ஏஜை கம்மியாக காமிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் என்னென்ன மெத்தடில் அதை அச்சீவ் பண்ண முடியுமோ அது எல்லாமே டிஏஜிங் டெக்னிக் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டெக்னாலஜி தான் ஆக்சுவலாக. டீப் ஃபேக் டெக்னாலஜினா என்னென்னா, லார்ஜ் வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேட்டா அதை வச்சு இன்னொன்று ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேட்டாவை க்ரியேட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணுறீங்க, டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு பாப்புலர் அர்னால்டு மூவி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் பண்ணி அர்னால்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சில்வஸ்டர் ஸ்டாலின் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேன் மேடு டீப் ஃபேக் வீடியோ, ரைட்? அப்போது என்னென்னா, அர்னால்டுன்ற ஒருத்தர், ஒரு பாப்புலர் ஆக்டர், அவரோட ஃபேஸை எடுத்துட்டு இன்னொன்று ஒரு பாப்புலர் ஆக்டரோட ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது வந்து டீப் ஃபேக்ஸ் தானே, இது வந்து டிஏஜிங் டெக்னிக் இல்லையேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இஃப் யூ திங்க் அபவுட் இட் லிட்டில் டீப்பர், இதுவும் டிஏஜிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிலவெண்ட்டாக இருக்கும். இப்போது உங்களோட ஃபேஸ் இருக்குது, இப்போது உங்களோட வயசு ஒரு 30 இருக்குது. நீங்கள் ஒரு 20ல் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பீங்க, உங்கள் ஜா லைன் எப்படி இருக்கும், உங்கள் சிசில்டு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, இதெல்லாமே ஒரு அனட்டாமி இருக்கு இல்லையா? ஒரு ஹியூமன் வந்து ஆஸ் தே க்ரோ ஓல்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்ற அந்த அனட்டாமியை ஃபாலோ பண்ணி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிடும். உங்களுக்கு 10 வயசு கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்றதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுதான் டீப் ஃபேக்கில் நடக்குது. ஓகே, இதுதான் ஒன்லி டெக்னிக்கானா அப்படி கிடையாது. இது போக மல்டிபிள் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபேஸ் ஸ்வாப்பிங் டெக்னிக்னு இருக்குது. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், பட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எந்த உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள் ஃபேஸ் என்கிட்ட இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் மல்டிபிள் டெக்னிக்ஸ். இதில் ஸ்பெசிஃபிக்காக டிஏஜிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மினேட்டர் எக்ஸாம்பிளில் அர்னால்டு ஃபேஸ் எடுத்துகிட்டு சில்வஸ்டர் ஸ்டாலின் ஃபேஸ் போடுறோம். பட் உங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா நவீன் 30 இயர்ஸ் நவீனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு 20 இயர்ஸ் நவீன் எப்படி இருப்பாரோ அதோட அசம்ஷனில் ஃபேஸ் போடுறோம். இப்போது நீங்கள் கல்கி மூவியில் அமிதாப் பச்சன் சார் எக்ஸாம்பிள் பேசியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் மூவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கார். அவர் யங்காக இருக்கும் போது அவர் எப்படி இருப்பாருன்ற ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது, சாம்பிள் டேட்டா நிறைய கிடைக்கும். அப்போது தத்ரூபமாக அவரை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஓகே, இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வேறு இறந்து போன பெரிய பெரிய ஸ்டார்ஸை திருப்பி கொண்டு வர ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்குது. சார், இங்கே தான் சார் ஒரு கொஷின் வருது. இப்போ கோட்டில் வந்துட்டு விஜயகாந்த் சார் அவரை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கதா ஒரு கேள்விப்படுறோம். இந்த மாதிரி மறைந்த பிரபலங்களை கொண்டு வரதில் என்னென்ன சவால்கள் இருக்கும், அது என்ன மாதிரியான டெக்னாலஜியில் நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க? சவால் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சவாலை எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம சவாலை பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னா பண்ணவே முடியாது. நான் வந்து இப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? அப்போது என்னால் பண்ண முடியுமானா அட்லீஸ்ட் நான் ஒரு 50% கொண்டு வரேன்னு வைங்களேன். இதே மாதிரி ஃபர்தர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இதே தாட் ப்ராசஸில் இருக்கவங்க 50 70 ஆக்காங்க, 70 90 ஆக்குவாங்க. ஒரு டைமில் அக்யூரசி அவ்வளோ ஜாஸ்தி இருக்கும். இப்போ உங்கள் மூவியில் கூட மின்மேனில் கூட மறைந்த மாரிமுத்து சாராக இருக்கட்டும், அப்புறம் மனோபலா சார், அப்புறம் டேனியல் பாலாஜி இவங்கெல்லாம் முக்கிய ரோல் பண்ணியிருக்கதா கேள்விப்படுறோம். இப்போ இவங்க யாருமே நம்ம கூட இல்லை. இவங்களை பண்ணுறதுக்கு மோஷன் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜினா என்ன, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஓகே, மோஷன் கேப்சர் டெக்னாலஜி அப்படின்றது என்னென்னா, அந்த வேர்டே எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரைட்? நீங்கள் வந்து இப்போது இந்த மின்மேன்ன்ற ப்ராஜெக்டில் பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபுதேவா சார், ரேவதி மேம், இந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஆக்டர்ஸே வச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்னா கிடையாது. ஓகே, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் கம்பல்சரியாக மூவியில் ஒரு போர்ஷனில் தேவைப்படும். பட் ஃபுல் மூவிக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் தேவைப்படுமானா கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரபுதேவா சார் வந்து எங்கள் டீமுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நாங்கள் வந்து அவரை ஒரு உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் பார்த்துருக்கோம். அதனால ஒரு சூப்பர் ஹீரோவாக நாங்கள் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் அனிமேஷனை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ இப்போது மறைஞ்ச நடிகள் பார்த்திங்கன்னா டேனியல் பாலாஜி. நம்மளுக்கு டேனியல் பாலாஜின்னு சொன்னாலே அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. அவர் வந்து வேட்டையாடு விளையாடல கமல் சாருக்கு அகெயின்ஸ்டாக 1-on-1 நேருக்கு நேரில் பண்ணியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆண்டகனிஸ்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு.
அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு சொன்னார், வினோத் என்ன வேட்டையாடு விளையாடல எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இதை காமிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு அதை ஒரு ப்ராமிஸாக எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் இதில் அவர் வந்து ஒரு சூப்பர் வில்லனாக காமிக்கிறோம். அது வில்லன், இது சூப்பர் வில்லன். வில்லன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பர் வில்லன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ் உள்ள ஒரு வில்லன், ரைட்? அதே மாதிரி மனோபாலா சார், மாரிமுத்து சார், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வெரி க்ளோஸ் டு ஹார்ட், ரைட்? அவங்க வேறு இன்ஸ்டன்சஸில் வேறு டைப்பில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவருக்கு அவ்வளோ ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்ற வகையில் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அமெரிக்கன் கம்பெனியோ இல்லை யூகே பேஸ்ட் கம்பெனியோ தான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, மோஸ்ட்டாக இப்போ ஹேங்காக் அப்படின்ற வில் ஸ்மித் மூவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் அந்த டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து பண்ணி திருப்பி யூஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் ஆகுது, ரைட்? ஸோ என்ன ஆகுதுன்னா, அங்கே உள்ள ஒரு டீமு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பேக் அண்ட் கம்போசிட்டிங்கு, ரெண்டரிங் எல்லாமே இங்கேருந்து நடக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே கெப்பாசிட்டி இல்லாமல் கிடையாது, கெப்பாசிட்டி இருக்குது. ஜஸ்ட் தட் எந்த ப்ராஜெக்டில் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும், எந்த ப்ராஜெக்டில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது. சார் அதான் சார் எப்பவும் கேள்விப்படுறோம், டிஏஜிங் பண்ணும்போது லைவில் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆல்ரெடி ஷூட் பண்ணதை வந்து திரும்ப டிஏஜிங்கில் மாற்றும் போது தான் இந்த மாதிரியான அவுட்புட்ஸில் சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? சரி, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது டு அன் எக்ஸ்டென்ட் கரெக்டு தான், பட் 100% கரெக்டானா கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், பீஸ்ட் மூவியில் விஜய் சாரை பார்த்தீங்கன்னா 3D மாடலாகவே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, அந்த இடத்துல அவரை ரிமூவ் பண்ணால் கூடயுமே வேறு ஒரு மாடலில் வச்சு அவர் இருக்க மாதிரி காமிக்க முடியும். அந்த மாடல் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்காத அளவுக்கு அக்யூரேட்ஸி இருக்கும். அதாவது நீங்கள் 4Kல 8Kக்கே டீட்டெயில் பண்ணால் கூடயுமே அவரோட ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். நம்ம மின்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபுதேவா சார் ஒரு சின்ன சீனில் அவர் யங்காக இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு டிஏஜிங் இதில் பண்ணியிருப்போம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் டீட்டெயிலிங்கு ஸ்கின்னில் உள்ள போர்ஸ்லேருந்து ரிங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே டிஏஜாக இருக்கும். ஓகே சார், அந்த ஸ்கின் டோன் எப்படி கொண்டுட்டு வருவீங்க? இப்போ அவரோட ஒரிஜினல் கலரே அந்த டிஏஜிங்லேயே கொண்டுட்டு வர வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கான கேப்சரிங்கில், லைட்டிங்ஸில் எதுவும் மாற்றணுமா, இல்லை இந்த உங்கள் டூல் யூஸ் பண்ணியே அந்த ஸ்கின் டோன் கொண்டு வர முடியுமா? ஓகே, ஸோ ஒரு நபர் அவரோட ஸ்கின் டோன் வேறு அக்கேஷனில் வேறு மாதிரி இருக்கும், ரைட்? நம்ம ஷூட் பண்ணும்போது லைட்டை வந்து நீங்கள் ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணீங்க, இல்லாட்டி பிளிம் லைட் யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது, கரெக்டுங்களா? இன்ஃபேக்ட் டிஏஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பியூட்டி அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பியூட்டின்ற ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ ஐடியலி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு ஆளோட ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணலாம். உங்களோட குவெஸ்டனுக்கு, ஒரு ஆள் பல டைமில் பல இடத்துல அவங்களோட ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஸ்கின் டோனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் அவரை மல்டிபிள் கேப்சர்ஸ் இருக்கும், ஃபோட்டோஸும் எடுத்திருப்போம், வீடியோஸும் எடுத்திருப்போம். நாங்கள் அதிலிருந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ்லேருந்து ஆவரேஜ் அவுட் பண்ணுவோம். ஒரு இதில் டார்க்காக இருந்திருக்கலாம், அது வந்து எங்களோட லைட்டிங் பிரச்சனையிலே டார்க்காக இருந்திருக்கலாம், இன்னொன்று இதில் பிரைட்டாக இருந்திருக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 50 ஃப்ரேம் இருக்குன்னா அதில் ஆவரேஜ் அவுட் பண்ணுவோம். அந்த ஆவரேஜ் அவுட் பண்ணி கலர் பிக்கர்ஸ் யூஸ் பண்ணி, கலர் பிக்கர்ன்றது சாஃப்ட்வேரில் நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி சாஃப்ட்வேரில் கலர் பிக்கர் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி நீங்கள் ஆவரேஜ் அவுட் பண்ணி அதில் ஸ்கின் டோன் கலர் பிக் பண்ணி அதை அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிவாஜி மூவியில் ரஜினி சார் அவருக்கு வந்து கலர் டார்க் கலர்லேருந்து ஒரு பிரைட் ஜெர்மன் ஃபீமேலோட ஸ்கின் டோன் கலருக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இந்த டெக்னிக் தான். மோஷன் கேப்சர் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்? அதே சமயம் வந்துட்டு இப்போது அந்த க்ரீன் மேட்டு அந்த இது போடும்போது அதில் டிஏஜிங் பண்ணலாமா? அட் சேம் டைம் வந்து மின்மேன் மாதிரியான படங்களில் நீங்கள் வந்து கேமரா லெஸ்ஸாக சொல்லியிருக்கீங்க, கேமரா இல்லாமலே டிஏஜிங் வந்து ஒரு ஆக்டரை மாற்ற முடியுமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினை போயிடுறேன். ஒரு கொஸ்டின் வந்து மோஷன் கேப்சர் கேட்டிங்க, அப்புறம் வந்து கேமரா லெஸ் கேட்டிங்க, அப்புறம் க்ரீன் மேட் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் மோஷன் கேப்சர் போகிறேன்.
நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராஜெக்டை கோச் அடையான் அப்படின்ற பழைய ரஜினி சார் மூவியோட இது கம்பேர் பண்ணலாம். ஏன்னா டெக்னாலஜி எல்லாமே அந்த டைமில் யூஸ் பண்ண அதே டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் எங்கள் டீமுக்கே அந்த மூவி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது ஸ்டோரி லைனாக அதெல்லாம் விட்டுட்டு டெக்னாலஜிக்கலாக எப்படி அந்த டைம்லேயே இப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது நாங்கள் அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு அதுலேருந்து ஒர்க் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதில் இப்போ உள்ள அவதாரில் அதுதான் இப்போ அவதார்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரைட். நாங்கள் அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 years எங்கள் டீம் மொத்தமாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை கண்டிப்பாக நாங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, மோஷன் கேப்சர் இதில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல் பாலாஜி சார் இல்லை ரைட். அந்த டைமில் நாங்கள் பண்ணும்போது இருந்தார், பட் இப்போ இல்லை. இப்போது நாங்கள் ஒரு சீனில் டேனியல் பாலாஜி சார் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அவரை மாடல் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3D மாடலில் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ அவரை நடிக்க வைக்க முடியுமானா முடியாது. அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆடிஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் போட்டு கிட்டத்தட்ட 3000 பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்தாங்க. அதில் அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 200, 150, 50 அப்படின்னு கொண்டு வந்து கடைசி ஒரு 15 மெம்பர் ஆக்டர் டீம் அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க துறையில் இது ஆக்டிங்கில் ஸ்பெஷலைஸ்ட். அதில் ஜென்ரலாக அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கும் மோஷன் கேப்சரில் ஆக்ட் பண்ணுறதும் ஒன்றானா கிடையாது. கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரைட். ஜென்ரலாக கேமராவில் லைட்டாக அழுகுறாங்க அப்படின்னா கிளியராக கேப்சர் பண்ணிடலாம். அதே இது மோஷன் கேப்சரில் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்தளவுக்கு சட்டிலான இன்ஃபர்மேஷன் கேப் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயின் பண்ணி அவங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக பண்ணணும் அவங்க. ஸோ ஒரு மோஷன் கேப்சர் டீம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மோஷன் கேப்சர் சூட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க ரைட். அது வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஷர்ட் பேண்ட் மாதிரி ஒரு இது வேரியிங் சைஸில் உள்ள ஆட்களுக்கு வேறு டைப்ஸில் இருக்கும். அண்ட் ஒரு க்ளவ் போட்டிருப்பாங்க, தட் இஸ் டு ட்ராக் த ஃபிங்கர்ஸ். அண்ட் பாடி சூட் வந்து ஆப்வியஸ்லி டு ட்ராக் த லிம்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் த பாடி இது. அண்ட் இதெல்லாம் பண்ணும் போது நம்ம ஃபேஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் வச்சு அதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா என்ன பண்ணோம்னா டீட்டெயில்டாக ஆக்ட் பண்ணுறது அப்படியே எடுக்கும். இது எடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து ஒரு மோஷன் கேப்சர் ஃபைலாக இருக்கும். இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் பண்ணி வச்சுருந்த ஆர்டிஸ்ட்டை இந்த மாடல் உட்கார வைப்போம். ஸோ என்ன ஆகும்னா, ரேவதி மேம் அப்படின்னா ரேவதி மேம் வந்து நடிக்கிற மாதிரியே இருக்கும், இன்னொன்று ஒரு ஆக்டர் நடித்தா. ஸோ அந்த ஆக்டருக்கு என்னென்னா, அந்த ஷூட்டிங் 6 months போகுது எங்களுக்கு. அந்த 6 months ப்ராசஸில் அவங்க ரேவதி மேமாவே அண்டர்கோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க ரேவதி மேமாவே இருப்பாங்க ரைட். இன்னொருத்தர் டேனியல் பாலாஜியாகவே இருப்பார், இன்னொருத்தர் மனோபாலாவே இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் மாறிடக்கூடாது அப்படின்றதுனால அப்படி பண்ணுறோம் ரைட். ஸோ இந்த கேமராவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து ஐஆர் பிளாஸ்ட் பண்ணும், ஐஆர் இன்ஃப்ராரெட் பிளாஸ்ட் பண்ணும். பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை கேப்சர் பண்ணும். அது எதுக்காகனா டெப்த் ஆஃப் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் இங்கே ஆகுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்காது. ஸோ அதை வச்சு இன்னும் டீட்டெயில்டாக பண்ண முடியும். ஸோ இது வந்து மோஷன் கேப்சர். ஸோ இப்போ பிரபுதேவா சார்னா அவரே மாதிரி மேனரிசம் உள்ள ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணி அவரே அளவுக்கு நடிக்கக்கூடிய லெவலுக்கு, அவர் ஆப்வியஸாக அந்த லெவலுக்கு பண்ண முடியாது, அதை மிமிக் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி எங்கள் மூவியில் 16 பேர் ரிக்வயர்டு. ஸோ 16 ஆக்டர்ஸ், ஆக்சுவலி 15 ஆக்டர்ஸை அதே மாதிரி பர்டிகுலர் ரோல்ஸை மேப் பண்ணி க்ரூம் பண்ணி ஒரு 2 months ஆஃப் ட்ரைனிங்குக்கு அப்புறம் ஒரு 4 months ஆஃப் ஷூட்டு போய் க்ரூம் பண்ணி கொண்டு வந்துடும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் மோஷன் கேப்சர் ரைட். நம்பர் 1. நம்பர் 2, க்ரீன் ஸ்க்ரீன் கேட்டிங். க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அது வந்து ஒரு பாப்புலர் டெக்னாலஜி தான். க்ரீன் ஸ்க்ரீன் ஆர் ப்ளூ ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் என்னென்னா, ஒரு ஹியூமன் பாடியில் இல்லாத டிஃப்ரென்ஷியேட்டட் கலர். க்ரீன் கலரில் நம்ம உடம்புல எதுவும் இருக்குன்னா கிடையாது, ப்ளூ கலரில் எதுவும் கிடையாது. ஸோ இது எதுக்குன்னா, உங்கள் பாடியில் அந்த கலர் இல்லை அப்படின்றதுனால அந்த கலரை மட்டும் நீங்கள் கார்வ் அவுட் பண்ணி எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை வேறு ஒரு பேக்ரவுண்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் தாஜ்மஹாலில் இருக்க மாதிரியோ, இல்லாட்டி லீனிங் டவர் ஆஃப் பீஸாவில் இருக்க மாதிரியோ, இல்லாட்டி பாரிஸில் இருக்க மாதிரியோ நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி ஷூட் பண்ணாலே பண்ணிட முடியும். இப்போது அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. முன்னாடி அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணக்கூடிய மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆக்ஷன் செட் இருக்கும், பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க, இதெல்லாம் இருக்கும்.
பின்னாடி ஆனால் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டூடியோவில் நடக்கும். நாங்கள் பண்ணுறதுல அப்படி டோட்டலாக கிடையாது. நம்ம பண்ணுறது ஃபுல் அவுட் அண்ட் அவுட் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அடுத்து டெக்னாலஜினாலே நம்ம இந்தியன் சினிமாவில் கமலஹாசன் சார் சொல்லலாம். ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை புது டெக்னாலஜியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே விக்ரமில் டிஏஜிங் பண்ணதாக கேள்விப்பட்டேன், பட் இன்னும் அந்த எக்ஸ்க்ளூசிவான இது கிடைக்கல. இந்தியன் 3க்கான லீடில் அந்த பாராசாங்கில் கமலஹாசன் வருவாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த யங் கமலஹாசன் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் என்ன மாதிரி? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அதில்? சார், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிஏஜிங் அப்படின்னு கேட்குறதுனால நான் அந்த இது சொல்கிறேன். கமலஹாசன் சார் வந்து இஸ் நோன். அந்த தசாவதாரம்லாம் வேறு கெட்டப் ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் அவருக்கு புதுசாக விஷயமே கிடையாது. அவர் அத்தனை வருஷம் பார்த்துருக்காரு. இந்த மூவியில் ஏன் அது தனியாக தெரிஞ்சுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3க்கு ஒரு நல்ல லீடு கொடுக்கறதுக்காக கூட கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு அவுட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு என்னோடய பர்சனல் தாட்டு. அதே மாதிரி இந்தியன் 2லேயுமே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பர்டிகுலர் ரோலாகவே இல்லாமல் ஒரு மீசை வச்சுட்டு அந்த ரோல் வந்து வேற ஒரு ஆள் மாதிரி இருக்க மாதிரி காமிச்சதுனால நம்மளுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகலையோ அப்படின்றது ஒரு தாட். பட் சில போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சாரோட ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது. ஒரு வயசான ஆளுக்கு எப்படி இருக்குமோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது. அது 106 வயசு அக்யூரேசியா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. பட் கண்டிப்பாக அந்த பழைய படம் பார்த்துட்டு இந்தியன் 1 பார்த்துட்டு இந்தியன் 2ல் கமலஹாசன் சார் காமிக்கும் போது டெக்னாலஜிக்கலாக இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் சொல்ல வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போது அந்த 3 விஷயங்கள், ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அடுத்து வந்துட்டு டிஏஜிங் ப்ளஸ் ஏஐ, இதில் எது இப்போ பெஸ்ட்டாக சொல்லலாம்? ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லேயே ஒருத்தர் சின்ன வயசாக காட்டக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் ஏன் எல்லாமே சூஸியாகவே இருக்குது, டிஏஜிங்காகவே இருக்குது? ஏன் ஏஐ அந்தளவுக்கு இல்லையா, இல்லை காஸ்ட் எஃபெக்டிவ்னால எல்லாம் டிஏஜிங் போகிறாங்களா? சரி, ப்ராஸ்தட்டிக் அப்படின்றது வந்துங்க எனக்கு தெரிஞ்ச ஜுராசிக் பார்க் டைம்ஸ்லேருந்து மெக்காட்ரானிக்ஸை யூஸ் பண்ணி டைனோசரை அனிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே மூவ் பண்ணிங்கன்னா பெரிய கை மூவ் ஆகும். இந்த மாதிரி மெக்காட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக அனிமேஷன் கொண்டு வந்தாங்க. அங்கேருந்து என்ன ஆச்சு, இவென்ச்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கிளாமர் ஆக்குறதும் சரி, அன்கிளாமரஸ் ஆக்குறதுக்கும் சரி, ஆர்டிஸ்டோட மேக்கப் வந்து ரொம்ப யூஸ் ஆகிருந்தது. அண்ட் தசாவதாரம் இந்த மாதிரி மூவி லைன்லலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்கப். அப்புறம் சார் நம்ம அவேஷன் மூவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அது சாதாரணமான விஷயமே, அத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே ரூட்டில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு தாட் என்ன வருதுன்னா நம்மளுக்கு ப்ராஸ்தட்டிக்கும் இப்போ நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சில மூவிஸ்லலாம் அப்படியே டபுள் இன்னொன்று ப்ராஸ்தட்டிக் இதில் ரப்பர் லாட்டெக்ஸ் ஃபினிஷில் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் அதை வச்சுருக்கீங்கன்னா இந்த வேக்ஸ் மியூசியம்லலாம் உங்களே மாதிரி ஒரு ஆள் உட்கார வச்ச மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ அக்யூரேட்டிக்காக இருக்கும். இப்போ அந்த லெவல் ஆஃப் அக்யூரேசி இப்போது வருது. ஓகே, நம்பர் 1 ப்ராஸ்தட்டிக்ஸில் டிஏஜிங் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏஐயும் ஒன் ஆஃப் த மீன்ஸ். புரியுதுங்களா? டீப் ஃபேக்கு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ், அதே மாதிரி ஏஐயும் ஒன் ஆஃப் த மெத்தட். ஏஐ என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்மளுக்கு அவுட்டு கொடுக்கும். நம்ம என்ன ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா கொடுக்குறேன், அதை ஃப்ரேம்ஸாக அந்த ஃப்ரேம்ஸை பிரிச்சுட்டு ட்ரான்சிஷன் பண்ணு, அனலைஸ் பண்ணி ட்ரான்சிஷன் பண்ணு, அதை திருப்பி ரீஒர்க் பண்ணி எனக்கு மொத்தமாக ஒரு வீடியோவாக கொடு அப்படின்னு நம்ம அதை ட்ரெயின் பண்ணியிருந்தால் அது நல்லா பண்ணும். சார், அது மாதிரி டிஏஜிங் பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமுக்கு அமௌண்ட்டாக இல்லை ஒரு சீனுக்கு இந்த மாதிரி காஸ்ட் அப்படியா, அந்த காஸ்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அதுக்கு நிறையா லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஒரு சீன் கொண்டுட்டு வர முடியுமா? இல்லை பிரதர், ஆக்சுவலாக டிஏஜிங் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டை கொண்டு வருதுன்னு டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் சிலது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். இப்போ சில படத்தில் ஸ்டாட்டிக்காக இருக்கும், மூமெண்ட்டில் இருக்கும். சிலது வந்து அந்த ஃப்ரேம் மூவ் ஆகிட்டு இருக்கும், அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஓடுவாங்க, இல்லை வேறு மல்டிபிள் கேரக்டர்ஸ் கூட பேசும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் ரேட் அந்த இது மாறுறதுனால ப்ரைஸும் மாறும். ஸோ இது எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. ஆனால் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பியூட்டி தான் பண்ணிக்கலாம். நம்ம டிஏஜிங் சொல்கிறது ஃபேஸ் பியூட்டி. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து முன்னாடி வந்து அவங்க மூஞ்சி கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கும், இல்லை வயசான மாதிரி இருந்திருக்கும் ஜென்ரலாக. அது பண்ணும்போது ஃபேஸ் பியூட்டி பண்ணி அப்படியே ட்ரிம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ணி உங்களுக்கு அவங்க மூஞ்சி சின்னது பண்ணுறதோ, இல்லை இந்த ரிங்கிள்ஸ் எடுக்கிறதோ, மூஞ்சில் ரிங்கிள்ஸ் இருந்திருக்கும், இல்லை இந்த சின்ன கீழே வந்து தாடாக இருந்திருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அந்த பியூட்டியை அப்படியே இருக்கிறதுக்கு அதை ஃபுல்லாக ஃபேஸே எடுத்துகிட்டு 3Dயில் கொண்டு வராங்க அந்த ஃபேஸை. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா அங்கே என்னென்ன
சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயம் எல்லாம் வந்து அதுக்கு அஃபெக்ட் ஆகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். ஓகேங்களா, அது பர்டிகுலராக இப்படி கிடையாது, செகண்ட்ஸுக்கு வேரி ஆகும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் 1500 அது எவ்வளோ வேணாலும் போகலாம், அது அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் அது மாறும். இது கேஸ் பை கேஸ் மாறும். அது வந்து நம்ம படம் பார்த்துட்டு தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஓகே சார், ஒரு டிஏஜிங்கில் ஒரு பர்சனை எவ்வளோ தூரம் வரையும் வயசு கம்மி பண்ணலாம்? அப்புறம் 50னா 30 வரையும் தான் பண்ணலாம், 80னா ஒரு 40 வரையும் பண்ணலாம், அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாதா? இல்லை, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் ஒரு படம் வந்து 2009 அதில் ஒரு சின்ன அளவுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க அதில். ஸோ தேர் இஸ் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் எவ்வளோ பண்ணுமோ நம்ம அது பண்ணி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேக் டு இது போகும்போது அவங்கள சின்ன வயசில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதை காமிக்கும் போது பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து யூஸிங் த டேர்ம் அதை யூஸ் பண்ணி இப்போது அப்படியே கொண்டு போயிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் எந்த ஏஜுக்கு வேணாலும் ஒருத்தர் கொண்டு போகலாம். அதுக்கு நமக்கான சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆமாம், சாம்பிள்ஸ் இருக்கணும். அவ்வளோ அவங்களோட சாம்பிள்ஸ். அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வயசில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாலேருந்து நம்ம அரைவ் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா, இப்போ டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமிதாப் பச்சன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அமிதாப் பச்சன் வந்து அமிதாப் பச்சன் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, எவ்வளோ இமேஜஸ் இருக்குது, எல்லாமே எடுத்து வச்சுருப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், டிஏஜிங் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். நம்மளுக்கு அவ்வளோ இது இருக்குது, சோர்ஸ் இருக்குது. அவரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ச் பை இன்ச், ஃப்ரேம் பை ஃப்ரேம், அவர் எந்த வயசில் எப்படி இருந்தார், அவ்வளோ இமேஜஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இருந்திருக்கும் கையில். ஸோ அப்போ பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜாலேருந்து ஃபேஸ்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்து. இப்போ டிஏஜிங் சொல்லிட்டு இருக்கதே ஒரு மூவிக்கான ப்ரொமோஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ அது ப்ரொமோஷன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரிசன் ஃபோர்டோட அந்த பழைய படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ எல்லாரையும் அந்த இது டிஏஜிங் பண்ணி தான் அந்த டீம் அந்த படத்தையே டிஏஜிங் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அது நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம ஊரில் அது புதுசாக இருக்கிறதுனால நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இப்போ என்ன பண்ணோம்னு டெக்னாலஜி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நிறைய எவால்விங் டெக்னாலஜி இருக்கிறதுனால இதில் நம்ம இது வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி 3D அனிமேஷன் எல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம் பெஸ்ட்டாக. சார், நம்ம மூவிஸில் வந்து டிஏஜிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. காரணம் வந்துட்டு நிறையா டைம் ஸ்பேஸ் கொடுக்காதது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஆமாம் பிரதர், இப்போது இது டிஏஜிங்னே நான் சொல்ல வரல. பொதுவாகவே விஎஃப்எக்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஜெட்னு ஒன்று இருக்குது, மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா, பட்ஜெட் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரொபோஷனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் எவ்வளோ போக பட்ஜெட் ஜாஸ்தியும் ஆப்வியஸ். ஏன்னா இப்போ ஃபார் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுற ஒரு விஎஃப்எக்ஸ் அந்த படம் பண்ணுறேன்னா அதுக்கு பின்னாடி வந்து டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுறோம், நம்ம யூஎஸ் மாதிரி அந்த இது வரல, ப்ரெசிஷன் வரல படத்தில். யூஎஸ் மாதிரி வெளிநாடு மாதிரி தான் நம்ம கம்பேரிசன் அப்படி தான் இருக்குது. பப்ளிக்காக வந்து கம்பேரிசன் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் என்ன, இப்போ 3 இயர்ஸ் ஒரு படத்தை போடணும், ப்ரொடியூசர் வந்து எல்லா ப்ரொடியூசர் ஓரளவுக்கு ஃபினான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்க ஓன் காசை போடுவாங்க. இந்த ஃபினான்ஸ் வாங்கும்போது த அமௌண்ட் ஆஃப் டைம் தேவ் இன்வெஸ்டட் இன் தட் மணி, அந்த டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பார்க்குறோம். ஓகேங்களா, நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிக்கணும்னா ஹீரோக்கு அடுத்த படத்துக்கு போகணும். ஸோ பர்டிகுலர் டைமில் முடியணும் போது லாட் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாலும் எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ அதுக்கு தான் பெஸ்ட் அவுட்புட் வரும். அதனால வந்து நம்மளுக்கு அந்த இது கொடுக்க முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் இப்போ நிறைய படங்கள் வந்து அதோட இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய ப்ரொடியூசராகவும் சரி, மக்கள் இப்போ கேட்குறாங்களா, மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ மக்கள் வந்து எது ஸ்க்ரீனில் பார்த்து இப்போது எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ மக்கள் சினிமாவை தேடி போனது, இப்போ சினிமா மக்களை தேடி வந்தனால என்ன ஆகிடுச்சுன்னா பீப்புள் ஆர் ரெடி, எல்லாமே கையில் இருக்குது, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுற ஈஸியாக இருக்குது. ஸோ ப்ரொடியூசர்ஸு, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களும் இப்போ அவேர் ஆகிட்டாங்க. நம்ம எவ்வளோ நல்ல கண்டென்ட்டை எவ்வளோ சூப்பராக விஷுவலாக கொடுக்குறோமோ அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ வர படங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் படங்களா, ஓகே ஒரு 3 இயர்ஸ் டைம் லைனே இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கலாம், இதுக்கு இந்த எஃபர்ட் போடலாம், அப்படி தான் மக்களுக்கு போகும். ஸோ அந்த விஷனும் இதுவும் இன்னுமே ப்ராப்பராக இருந்ததுன்னா லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வில் கம், இந்த மாதிரி போய்ட்டும். ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி டைம் அண்ட் மணி இஸ் வெரி மச். ஓகே சார், உங்களோட சிறப்பான நேரத்தை பயன்படுத்தி தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.